இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் நடைபெற்று வரக்கூடிய சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரிக் கார்த்திக் வழங்கலாம், கேட்கலாம். பாரிக் கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் நடைபெறும் சவமருந்தி விருந்தில் கலந்து கொண்டிருக்கிறார். முன்னதாக கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு உணவு பரிமாறிய அவர் தற்போது பக்தர்களோடு அமர்ந்து உணவு அருந்தி அதே போல தொடர்ச்சியாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும், குறிப்பாக கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு சேலை, வேட்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கி வருகிறார். தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க அனைத்து இடங்களிலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் அனைத்து கோவில்களிலும் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் சமமருந்தி விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னையில் அனைத்து முக்கியமான கோவில்களிலும் அனைத்துறை அமைச்சர்களும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோவில் என்ற அடிப்படையில் அந்த கோவிலில் சமமருந்தி விருந்து நடத்தி வருகிறார்கள். பொதுமக்களாக உணவு அருந்தி அவர்களுக்கு, அதாவது இந்த சமமருந்தி விருந்தின் அடிப்படை நோக்கமே அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் தான் ஒவ்வொரு சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்தின் போதும் இந்த விருந்தானது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே தமிழ்நாடு அரசின் சார்பில் இன்றைய தினம் கூட சென்னையில் அனைத்து கோவில்களிலும் அனைத்து அமைச்சர்களும் ஒவ்வொருக்கும் ஒரு கோவில் என்ற அடிப்படையில் சமமருந்தியுடன் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் தற்போது பார்த்தசாரதி கோயில் பொதுமக்களோடு அமர்ந்து உணவு அருந்தி அதே போல பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறார். தொடர்ச்சியாக இதே போன்று இன்றைய தினம் பல்வேறு நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு அரசின் சார்பில் அனைத்து கோயில்களிலும் செய்யப்பட்டிருக்கிறது.